இன்னொரு ஒரு கொஷின். இப்போ சமீபமாக லாஸ்ட் வீக் நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். அங்கே ஒரு சேவை நடந்தது, அரையர் சேவைன்னு சொல்லி. அவள் பிரபந்தத்தையே ஒரு ராகமாக அந்த வாத்தியங்கள் எஸ்பெஷலி ஜால்ரா வச்சு பாடினாங்க. ஸோ அரையர் சேவைன்னா என்ன, அந்த அரையர்கள் அப்படிங்கிறவா யாரு, அவளுக்கு ஆரிஜின் ஏதாவது இருக்கா? ஆமா, அரையர் சேவை பாத்தியா? ரொம்ப இருக்கும், விசேஷமான ஒரு சேவை அரையர் சேவை. தேவதேசம் நடக்கக்கூடிய ஒரு சேவை அரையர். அதுல நீ சொன்ன இல்லையா, வாத்தியங்கள்லாம் வச்சுன்னா அது அவ என்ன சேவிக்கிறாப்ல பிரபந்தம் தான். அப்ப அதை நம்ம பாஸ்டரும் சொல்லுன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ரீ வைஷ்ணவால பாஸ்டர் சேவிக்கிறதுன்னு சொல்லுவோம். அவ அதை ஒரு ராகம் போட்டு சேவிப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க. இந்த அரையர் யாருன்னு பார்த்த அப்படின்னா அவன் நாதமுனிகளுடைய ஆராதனை பண்ணலாம். நாதமுனிகளுடைய வம்சாவளியில வந்தார் நாதமுனிகள். இப்போ ஒரு கேள்வி, நாதமுனிகள்னா யாரு? நம்ம சிம்பிளா பார்த்தோம். நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நாதமுனிகள் தான். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாதமுனிகள் வடக்குல இருக்கும் பொழுது அவருக்கு பெருமாள் ஒரு சின்ன பையனுடைய ரூபத்துல குழந்தையில இருக்கிற 6ஆம் பெருமாள் இருக்கு இல்லையா, அவருடைய திருவாமொழி பாசுரங்கள் யாரோ சேவிக்கிற மாதிரியே அவருக்கு கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் மூலமா பெருமாள் இந்த பாசுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல பாசுரங்கள்லாம் இவர் கேட்டுட்டு அதுல என்ன அப்படின்னா குழந்தைன்னு வரும். ஆறாமுதே அழகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அதுல குழந்தைன்னு சொல்லிட்டு வரும். என்பா என்பாலி நீரா இருந்தது கடைசியில குழந்தை. அப்ப என்ன பண்ணா, சரி குழந்தையில என்னமோ இருக்கு போட்டிருக்கு, அடிக்கடி அவருக்கு வந்திருக்கு. சரி குழந்தை போய் கும்பகோணம், குழந்தைன்னா கும்பகோணத்தை போய் பார்த்துருக்கா, தேடி பார்த்துருக்காரு. அது அங்க ஒண்ணு கிடைக்கும். ரொம்ப தேடி தேடி பார்த்துட்டு விரக்தி ஆயிட்டு ஒரு காட்டுமன்னார் கோயிலுக்கே போயிடுறாரு. அவருடைய ஊர் அதுதான் பூர்வீகம். அப்போ ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு 10 வயசு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த 6ஆம் ஆரம்பிச்சு ஒரு 100 பாசனங்களை அனுசரிக்கிறான். முதல்ல 10 அவர் காது விழுந்தது, ஒரு 100 பாசனம். அதே அந்த பையனை கேட்டவுடனே, யாருப்பா நீ 100 பாசனம் சொல்லியே அப்படி சொல்றான். இல்ல எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, பராங்குசுதாசர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. எந்த ஊரு அப்படின்னு கேட்ட உடனே ஆழ்வார் திருந்தாரு, திருக்குறுகூர்னு சொல்லுவார். திருக்குறுகூர் போற மதமுனிகள் போற, அங்க போய் பார்த்தா அவர் இருக்கார். யாரு? இந்த பராங்குசுதாசர், இந்த பையனை சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அப்ப அவரை கூப்பிட்டு கேட்க, நீங்க யாரு? நாங்க மதுரை கவி ஆழ்வாருடைய வம்சம் வந்தவா, அவருடைய வம்சம் நாங்க. எங்களுக்கு